நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கவலையாக இருக்கிறீங்களா? நாளைக்கு என்ன செய்வோம், அடுத்த செகண்ட் என்ன செய்ய போகிறோம்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? கவலை இந்த உச்சத்தில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நாங்கள் காட்டு புஷ்பத்தை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள், காட்டு பறவைகளை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள், ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் சாப்பாடு கொடுக்குறாராம். அதால் நாங்கள் எதை நினைச்சும் கவலைப்படாமல் கர்த்தரை பார்த்து நன்றி சொல்லுவோம். இந்த வீடியோவை போடக்குள்ளே நான் சூழ்நிலை என்னை பார்த்தா அவங்களுக்கு தெரியாது. சூழ்நிலைன்ற ஜீரோ இல்லை, ஜீரோவுக்கும் அடியில் இருக்கிறேன். எப்போவுமே ஒரு மனுஷர் ஜீரோவுக்கு மேலேயாவது ஜீரோவிலேயாவது நிற்பாங்க. நான் ஜீரோவிலேயும் இல்லை, மைனஸில் இருக்கிறேன். அது இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்பலை என்னென்னு, அதில் அந்த வாயால் அறிக்கை பண்ண விரும்பலை. ஆனாலும் இந்த சூழ்நிலையை மாற்றுவார் இந்த வீடியோ. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வச்சுக்கொள்வேன். சூழ்நிலையில் மாற்றினாண்டு இந்த வீடியோவையும் போட்டு நான் இருக்கிற சூழ்நிலையும் கர்த்தருக்கு சாட்சியாக நான் சொல்லுவேன். அவரை மகிமைக்கு பாத்திரமாக எரேமியா 29:11 அவர் செய்ய வச்சிருக்கிற எல்லாம் நன்மைக்கு ஏதுவானது, நன்மையில் முடிகிற விஷயங்கள் மட்டும்தான். அப்போ எரேமியா 33:9 எரேமியா 33:9 பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற நன்மையினால நம்ம பயப்படுவோம். அந்த அளவுக்கு நன்மை செய்யப்படுறார். மனுஷன் பயப்படுவான் என்னத்துக்குன்னா தீமைக்கு தான் பயப்படுவான். ஆனால் அதில் சொல்கிறாரு என்னடா, அவர் செய்கிற நன்மைகளுக்காக நம்ம பார்த்து பயப்படுவோம், அவர் நாம மகிமைக்காக, அவர் நாம புகழ்ச்சிக்காக. அப்போ இந்த மத்தேயு 6வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் 26 பார்த்தீங்கன்னா, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பு ஊட்டுகிறார். அவர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நாட்டுகிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையினாலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்துவதும் இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் இங்கேதான் பாயிண்ட். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எதை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். பாட்டொன்று வேர்ஸ்மணியார பாட்டொன்று, எதை உண்போம், அது ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகளும் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் அந்த ஞானிகள் தேடுறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கஷ்டப்பட்டு தேடாதீங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க, அவர் போஷிப்பார் என்று விசுவாசிங்க, அவர் போஷிப்பார், அவர் நடத்துவார் என்று விசுவாசிங்க. செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவரோட பாதத்திலிருந்து விசுவாசிக்கிறது. இயேசுவே 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 என்று நீங்கள் சொல்லி உங்களால் கூடும், உங்களால் முடியும். நீங்கள் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க, மரிச்சிங்க, உயிர்த்தெழுந்தீங்க, சதாகாலம் ஜீவனோடு இருக்கிறீங்க, இப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறீங்க என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். இந்த வீடியோ அதுக்கு தான். நீங்கள் சொல்கிறார்கள் சொல்லி பாருங்கள். இப்படி என்றக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். இன்னொரு பெரிய உயிர் உள்ள சாட்சி இருக்குது. நம்ம ஸ்ரீலங்கா அவர் அண்ணன் ஆளுக்கு நான் நல்லா தெரியும். அவருக்கான ஜெப்தாசின் அறிகுறிகள் எல்லாம் மாறினது. அந்த அண்ணன் அவர் மரித்து பிசாசு மேலே கொண்டு போய் இயேசு கிறிஸ்து திரும்ப கொண்டு வந்து அவர் இன்றைக்கி ஜீவனுள்ள சாட்சியாக வச்சிருக்கிறாரு. அவர் கிறிஸ்தவ சகோதரர் இல்லை, அவர் நம்மளோட தமிழ் ஆள். அவருக்கு இயேசுவை பற்றி கொஞ்சம் தான் தெரியும். அப்போ அவர் அப்படி பெரிய சாட்சிகள் இருக்குது. உயிர் உள்ள தேவன் அவர். நம்மளோட தேவை அவரை விசுவாசிக்கிறதான் அவருக்கு தேவை. அவரை விசுவாசிச்சிட்டோம்டா வேறு ஒன்றும் அவருக்கு தேவையில்லை. இந்த சூழ்நிலை நான் சந்தோஷத்தில் இருந்து சொல்லலை, கடுமையான ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்து சொல்கிறேன். ஆனால் என் தேவனை நான் துதித்து ஆராதித்து பாடி அவருக்குள்ள பலனாக இருக்க சூழ்நிலைகள் எவ்வளவுதான் கஷ்டமாக இறுக்கமாக நெருக்கமாக இருந்தாலும் அவர் நம்மளை விடுவிக்கிற தேவன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். அப்போ இங்கேயும் பாருங்கள், அவர்கிட்ட நீங்கள் கேட்குற பொழுது மத்தேயு 7:7 அதிகாரம் 7வது வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுதும் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிறவன் அவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் அவனவன் கண்டு அடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் உள்ள எந்த மனுஷனும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அப்பத்தை கொடுப்பான். மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமேன். ஆதலால் நீங்கள் கவலைப்படாமல் கர்த்தருக்கு நன்றி சொல்லித்து இந்த வேதத்தை எடுத்து மட்டும் வாசித்து கொண்டிருங்க. கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்துறாருன்னு மட்டும் பாருங்கள், சாட்சி சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. எதை குறித்தும் கலங்க வேண்டாம்.